நீயே சொல்ல ஐஸ்வர்யா. ஏற்கனவே அவளுக்கு ஆதி இந்த வீட்ல முழு சப்போர்ட். இப்போ உன் புருஷன் அருண் கூட சேர்ந்துக்கிட்டான்னா கேட்கவா வேணும்? அவளுக்கு திமிரு பல மடங்கு கூடி போச்சு. முன்ன மாதிரிலாம் இல்ல. அவ கண்டிப்பா என்ன மதிக்காத மாதிரி உன்னையும் மதிக்க மாட்டா. ஆண்டி, நீங்க பார்வதிய பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவ யார்கிட்டயும் எப்பவும் திமிரா நடந்துக்கவே மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தள்ளுங்க. இவள பாடி பாத்துட்டேன். பார்வதி, பார்வதி அம்மா, கொஞ்சம் மேல வா. தோ வரேம்மா. பாத்தீங்களா, பொருள் கொடுத்த உடனே செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எப்படி ஓடி வரான்னு. அங்கேயே இரு பார்வதி. சொல்லுங்கம்மா. எனக்கு ஃபேஷியல் பண்ணணும். கொஞ்சம் ரெடி பண்றியா? தோ இப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேம்மா. என்னத்த? கூட்டா சேர்றீங்க, மொத்தமா வைக்கிறண்டி வீட்டு. என்கிட்டயே வா. ஐயோ, எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். ஆனா டவலை மட்டும் மறந்துட்டேனே. சுண்ணாம்பு பவுடர். இத அதுல மிக்ஸ் பண்ணிட்டா கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஐஸ்வர்யா முகத்துல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கு. பார்வதிக்கு தீபாவளி தான்.
சுண்ணாம்பு கலந்தது தெரியாம ஃபேஷியல் பண்ணி ஐஸ்வர்யா முகத்தை புண்ணாக்க போறா. அப்புறம் ஐஸ்வர்யா உன் உடம்பு புண்ணாக்க போறா. ஏய் ஏய் திட்டி விட்ட. டபுள் ஓகே. சீப்படி. அம்மா எல்லாம் ரெடியா பார்வதி? ரெடிம்மா. நீங்க வந்து உட்காருங்கம்மா. புருஷன மாதிரியே பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம பேசினால போடட்டும் போடட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசினவ கண்ணமும் புண்ணாக போகுது, ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ கண்ணமும் புண்ணாக போகுது. என்ன சேவை. இந்த செயின் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்வதி. ஆமா, இந்த செயினை உனக்கு யார் கொடுத்தாங்க? அம்மா தாமா கொடுத்தாங்க. பரம்பரை செயினுங்கிறதுனால பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. ஓ, பரம்பரை செயினை வீட்டு மருமக எனக்கு கொடுக்காம வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதாமா, முடிஞ்சிருச்சு. அம்மா கண்ணை மூடுங்கம்மா. பார்வதி, என் மொபைல்ல டைம் என்ன ஆச்சுன்னு பாரு. மணி 8 ஆச்சுமா. ஐயோ, பெரிய நான் 8 மணிக்கு போன் பண்ணதா சாப்பிடுவேன்னு சொன்னாரே. மணி 8 ஆச்சு. ஐஸ்வர்யா அம்மாவோட பேக் காயறதுக்கு முன்னாடி நம்ம போய் பெரியயாக்கு போன் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவர் சாப்பிடாம இருப்பாரு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்வதி. நீ சமையல்ல மட்டும் கெட்டிக்காரி இல்ல, மத்த வேலையிலயும் கெட்டிக்காரிதான். ஆனா வனஜா ஆண்டிக்கு என்னமோ உன்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கூட ஃபேஷியல் பண்றதுக்காக உமா கிட்ட உன்னை நான் கூப்பிட சொன்னேன். வனஜா ஆண்டி வந்து பார்வதி வேண்டாம், உமாவையே பண்ண சொல்லு, அவ இதுக்குன்னு கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா, ரொம்ப நல்லா பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் பார்வதி. வனஜா ஆண்டி சொன்னாங்க, இந்த பரம்பரை செயின் உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிறியா, அவங்களையும் மதிக்க மாட்டேங்கிறியா. ஆனா அவங்க சொன்ன எதையும் நான் நம்பல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பார்வதி?
நீ எப்பவுமே சிம்பிளா அடக்கமா தான் இருப்ப. என்ன பார்வதி, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப தப்பு. என்ன வனஜாண்டி வாய்ஸ் மாதிரி கேக்குது? பார்வதி, என்ன ஐஸ்வர்யா அப்படி பாக்குற? நான் தான் சொன்னனே, அந்த சமையல்காரி கழுத்துல பரம்பரை செயினை போட்டதுல இருந்தே அவளுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. நீயே பாரு, உன் மூஞ்சில சுண்ணாம்படிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கிரீமை தடவி விட்டுட்டு வெள்ளரிக்காய வெட்டி கண்ல வேற வச்சு மூடிட்டு அவ கார்டன்ல போன்ல யார் கூடயே அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. இந்த வீட்டு மருமகனே உனக்கு ஒரு சமையல்காரி கொடுக்கிற மரியாதைய பார்த்தா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இதே அகிலாக்காவா இருந்திருந்தா அவ இப்படி பண்ணிருப்பாளா? என்ன ஐஸ்வர்யாக்கா, ஏன் முகத்தை அப்படி இப்படி பண்றீங்க? பேசுறது அலர்ஜி ஆயிடுச்சா? பாரு, இருங்க பாக்குறேன். ஐயோ அக்கா, இந்த பேஸ்ட்ல சுண்ணாம்பு கலந்திருக்குக்கா. வேணா பாருங்களேன், இந்த பாருங்க. ஐயோ, அதனாலதான் என் முகம் எல்லாம் எரியுதா? பாத்தியா ஐஸ்வர்யா, இனிமே நீ அந்த சமையல்காரி கிட்ட வேலை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கா. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் செவத்துல சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரின்னு சொன்னேன். அவ நிஜமாவே உன் முகத்தை ஒரு செவரா நினைச்சுதான் சுண்ணாம்பு அடிச்சிட்டு போயிருக்கா. என்னமோ பண்றதையும் பண்ணிட்டு அவ நல்லா அரட்டை அடிச்சிட்டு தான் இருக்கா. இப்பெல்லாம் ஃபேஷியலுக்கு அலர்ஜி ஆகாத எவ்வளவோ கிரீம் வந்திருக்கு. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாம பார்வதி அவளுக்கு தெரிஞ்ச கைப்பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. அதுல சுண்ணாம்பு வேணும்னே மிக்ஸ் பண்ணிருக்கா. அட நீ இருடி, இப்பதான் உன் திறமையெல்லாம் காமிப்ப. அதான் அவன் நம்ம சொன்ன பேச்சு கேட்கலையே, விடு. நீ முதல்ல போய் முகத்தை கழுவ ஐஸ்வர்யா, சீக்கிரம் போ. ஐஸ்வர்யாக்கா, நார்மல் வாட்டர் வேண்டாம், ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. போ போ. ஐஸ்வர்யா, உன் முகத்துல இப்படி சுண்ணாம்ப தடவி விட்டுட்டு அந்த சமையல்காரி தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு, போய் பாரு. மாட்டினியா? லேட் ஆயிடுச்சு பெரியா, போய் சாப்பிடுங்க. ஃபோன் பண்ணதுல இருந்து இதே எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. பாத்தியா ஐஸ்வர்யா, எவ்வளவு சந்தோஷமா யார்கிட்டயோ போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சமாவது தான் ஒரு வேலைக்காரிங்கிற நினைப்பு மனசுல இருந்தா உன்னை இப்படி காக்க வைப்பாளா? ச்சே.
பேசுறானே தெரியலையே. என்னவா இருக்கும்? அப்போ நீங்க சாப்பிட போலியா பெரியயா? பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க. உன்கிட்ட பேசிட்டே இருந்தா எனக்கு பசியே தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் போனை வச்சிடுறேன் பெரியயா. இல்ல இரு. நீ போனை கட் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன். திரும்ப நீ போன் பண்ற வரைக்கும் நான் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது மன்னிச்சுக்கோங்கம்மா. ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எப்பமா முகம் கழுவுனீங்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க பார்வதி? இந்த குடும்பத்தோட பரம்பரை செயினை உன் கழுத்துல போட்டதோ உனக்கு ஆணவம் தலைக்கேறிடுச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. சும்மா நடிக்காத. இந்த செயின் உன் கழுத்துக்கு வந்ததுல இருந்து நீ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத மறந்து ரொம்ப திமிராதான் நடந்துட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லம்மா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன்னோட இந்த நடிப்பை பார்த்தால நான் ஏமாற மாட்டேன். நீ பழைய பார்வதியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். ஃபேஷியல்ல சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி என் முகத்தை புண்ணாக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் ஃபேஷியல் பேக்ல சுண்ணாம்பு கலந்து உங்க முகத்தை பொண்ணாக்க பார்த்தனா? நான் உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேனம்மா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா? அப்படி போடு. போனா போது உன்கிட்ட நல்ல விதமா பழகின பாரு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்திருக்கணும். பரம்பரை செயின் உன் கழுத்துல இருக்குங்கிறதுனால நீ ஒன்னும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட முடியாது. நீ எப்பவும் இந்த வீட்டோட வேலைக்காரி.